அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2-3 நாட்களாக சமீபத்தில் செய்திகளில் வந்துட்டே இருந்த இந்த NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட் லான்ச் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. NVS-02 100வது ராக்கெட் இஸ்ரோ சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்ரோவோட வரலாறு தொடங்கப்பட்டதுலேருந்து பார்த்தோம்னா நமக்கு 100 ராக்கெட்டுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா? ஸோ அதில் 100வது ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NVS-02 அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த NVS-02 அப்படிங்கிறது இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் IRNSS-ஓட ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இஸ்ரோ அமைப்புல இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? IRNSS-ல ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு IRNSS 1Aல ஆரம்பிச்சு 1F வரைக்கும் வந்து சேட்டலைட்ஸ் ஆல்ரெடி 2013ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 16-17குள்ள இந்த ஒரு 7 செட் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு NVS-01 அப்படிங்கிறத அனுப்பியிருப்பாங்க. இது எல்லாத்தையோட அட்வான்ஸ்டு வெர்ஷனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NVS-02 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த நேவிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது எதற்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மிலிட்ரி சார்ந்த அந்த பயன்பாடுகளுக்கு இந்த நேவிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது பயன்பட போகுது. எப்படி அமெரிக்காவுக்கு GPS அப்படிங்கிற அமைப்பு இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த IRNSS அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த சமீபத்தில் அனுப்பப்பட்ட இந்த NVS-02 அப்படிங்கிற ராக்கெட் பார்த்தோம்னா இந்த சேட்டலைட்ல பார்த்தோம்னா நமக்கு L1, L5C மற்றும் S பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அணுக்கடிகாரம் அப்படிங்கிறதும் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த அணுக்கடிகாரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ருபீடியம் அப்படிங்கிற உலோகத்தால் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம முதல் செய்தியில் கொடுத்த முக்கியமான விஷயங்கள். ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் இதை பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும், அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது எந்த ஒரு சோர்வுமே இல்லாமல் இருக்கணும். அந்த செயலை செய்ய முடிக்கக்கூடிய அந்த தேவையான சக்தியை நமக்கு அந்த முயற்சி அப்படிங்கிறது உண்டாக்கும்ங்கிறது தான் திருவள்ளுவர் இதில் சொல்ல வரார். திருக்குறளின் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை. வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் அப்படிங்கிறத மத்திய கேபினெட் வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க. அதாவது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் அப்படிங்கிறது லான்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பல்வேறு வகையான விஷயங்களை பற்றி பேச போகுது. நமக்கு இதில் முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் இந்தியா, அதை தான் வந்து பேசிக்காக இதை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை பற்றி பேச போகிறாங்க. அதே மாதிரி இந்த நிலப்பரப்பில் மட்டும் இல்லாமல் கடல் பரப்புலையுமே வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ண போகிறாங்க. அப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதார மற்றும் இராணுவ தேவைகளுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய உலோகங்களை நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் முக்கிய கனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா லித்தியம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த லித்தியம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல அதுவும் வெஹிக்கிள் பேட்டரிஸ்ல வந்து அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கனிமங்கள் இந்தியாவில் எங்க இருக்கு, உலக நாடுகளில் எங்கெல்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம எடுத்துட்டு வர போறோம், இந்த மாதிரியான சமாச்சாரங்களை பற்றி கொண்டு வர்றதுக்காக தான் நமக்கு இந்த தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் 34,300 கோடி ரூபாய் செலவுல கொண்டு வர போறாங்க. சரிங்களா? இதுல 16,300 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனா இருக்க போது மீதி 18,000 கோடியை வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல இருந்து அதை சோர்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு வந்து நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ECOWAS அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைப்பு, அதாவது எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சஹாராவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. கிட்டத்தட்ட 15 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. 1975ஆம் ஆண்டு இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு மத்தியில் நமக்கு ஒரு பொருளாதார ஒத்துழைப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பில் தற்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா புர்கினா ஃபாசோ, நைஜர் மற்றும் மாலி போன்ற நாடுகள் விலகி இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமாக அந்த உள்நாட்டு கலவரங்கள், டிக்டேட்டர்ஷிப், அந்த டெரரிசம் அப்படிங்கிறதுலாம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதனால பார்த்தோம்னா இப்போ ஒரு 3 நாடுகள் இந்த அமைப்புல இருந்து வெளியேறுவதாக சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த அமைப்புனா என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.